ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஎஸ்கேல பெரிய அடி விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கு. அது எப்படா சிஎஸ்கேக்கு மட்டும் ஒன்று விட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நினைக்க தோணுதுங்க இந்த ஒரு நியூஸை கேட்டோன்னே. அதாவது எப்பயும் போல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ருத்ராஜ் எக்ஸ்ட்ராடினரியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாராமா. என்னென்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபாஸ்ட் பவுலிங்கை அட்டன் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலிங்கை எப்படியா இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலிங் எவ்வளோ ஸ்பீடாக போட்டாலும் 6 மட்டும்தான் போகணும் அப்படின்ற அளவுக்குலாம் ட்ரைனிங் பண்ணாராம். அந்த ஒரு விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜுரியும் வாங்கின மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கரெக்டாக அவங்க பேட்டில் பட்ட பால் பார்த்தீங்கன்னா அவர் அதை அட்டன் பண்ணும்போது எட்ஜில் பட்டிருக்கு. பேட்டோட எட்ஜில் பால் பட்டு ஹெல்மெட்டை தாண்டி கண்ணில் அடிச்சிருக்குங்க. அப்படி அடித்தோடனே அதுவே இன்ப்ரிடிக்டபிள், அதாவது அன்பிரிடிக்டபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களே சொன்னாங்க. கண்ணில் அடித்தோடனே நிறையா பிளட் லாஸ் ஆனதுனால சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன மாதிரியும், அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிளட் லாஸ் ஆனதுனால மட்டுமே 3 நாளைக்கு அவரால் இன்ஆக்டிவாக தான் இருக்க முடியும், அதாவது ஒரு ஆக்டிவாகவே இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி அப்பாடா அப்படின்னு ஃபீல் ஆனாலும் அந்த 3 நாள் அவரை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஒரு மாதிரி ஃபார்ம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்கிறாருன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பரவாயில்ல, ஒரு கண் தானே, சிஎஸ்கேக்காண்டி ஒரு மனுஷன் பல விஷயத்தை இழந்துட்டு பல உறுப்புகளை தியாகம் பண்ணி விளாட்றாரு, அவரை உடையா நான் குறைஞ்சபட்சமாயிட போகிறேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பேசி தோனியோட ஹார்ட்டையும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ஸ்போர்ட்டிவாக பேசியிருக்காரு ருத்ராஜ். அண்ட் சஞ்சு சாம்சனுமே மிக கவலையோடு சொல்லியிருக்காரு, சிஎஸ்கேக்கு தொடர்ந்து இப்படி நடக்கிறது ஒரு சில விஷயம் மோசமாகவே இருக்குது, சிஎஸ்கேவை நினச்சி வருத்தப்படுறேன், ஆனால் இது என்னோடய ஃபேமிலி இப்போ, அதனால் அதை நான் வேறு லெவலில் ஆக்கி காட்டுவேன், நான் ஒத்தாலே போதும் எல்லா டீமையும் முடிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான எப்படி சொல்கிறது, ராக்கிங் வைபை கொடுத்துருக்காரு நம்ம சஞ்சு சாம்சங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பட்டனை போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.